எல்லோருக்கும் வணக்கம். தாய்ப்பால் கொடுக்கறதுல காலங்காலமா நம்ம கிட்ட சொல்லப்பட்டு வந்த 4 தவறான தகவல்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட், குழந்தை அழுதாவே குழந்தை தாய்ப்பால் பத்தலை அப்படின்னு தான் அழுது அப்படிங்கிறது தான். ஆக்சுவலா அது கிடையாது. குழந்தை எதுக்கு வேணாலும் அழலாம். குழந்தை கேஸ்ட்ரிக்காக, டயர்ட்னஸ்னால, ஓவர் ஸ்டிமுலேஷன்னால, தூக்கம் வந்தா கூட குழந்தை அழுவாங்க. ஸோ குழந்தை அழுதாவே பால் பத்தலை அப்படிங்கிறது ஒரு தவறான தகவல். அடுத்தது, பிரெஸ்ட் சைஸ் சின்னதா இருந்தா பால் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தவறான தகவல். ஏன்னா பிரெஸ்ட் சைஸ்க்கும் மில்க் ப்ரொடக்ஷன், அதாவது தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. தாய்ப்பால் சுரக்கிறது சப்ளை அண்ட் டிமாண்ட் மெத்தடு தான். அதனால சைஸ்க்கும் பாலோட அளவுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதை யூனிசெஃப் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, சி செக்ஷன் பண்ணா பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியாது அப்படிங்கிறது, அதுவும் ஒரு தவறான தகவல். சி செக்ஷன் பண்ணாலும் ரொம்ப அழகாவே பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியும். ஸோ என்ன கூட ஒரு சப்போர்ட் தேவைப்படுமே தவிர பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்ப்பால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது முற்றிலுமே தவறான தகவல். அடுத்தது, ஃபார்முலா மில்க்ல பேபி பிரெயின் டெவலப்மெண்ட் நியூட்ரிஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது, அதுவும் ஒரு தவறான தகவல் தான். ஆக்சுவலா தாய்ப்பால்ல இருக்கிற அளவுக்கு லிவிங் ஆன்டிபாடிஸ், நியூட்ரிஷனல் வேல்யூஸ், அதுக்கப்புறம் இம்யூனிட்டி, இது எதையுமே ஒரு ஃபேக்டரியில வச்சு மேனுஃபேக்சர் பண்ணிடவே முடியாது. ஸோ தாய்ப்பால்ல தான் அதிக சத்துக்கள் இருக்கு ஃபார்முலா மில்கை விட. ஸோ தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் இந்த 4 விஷயத்த யாராவது சொன்னாங்கன்னா அதுல காதுல வாங்கிக்காம, உங்க குழந்தைக்கு தேவையான தாய்ப்பாலை உங்க உடம்பு சுரக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தாய்ப்பால் கொடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ரொம்ப நம்பிக்கையா இருக்கணும், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. அப்படி இருந்தாவே அழகா தாய்ப்பால் சுரக்கும். எந்த தவறான கருத்தையும் நீங்க தெரிஞ்சுக்காம நம்ப வேண்டாம். அவ்வளவுதான். இது மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க ஈட் ட்ரையை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.